ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி, அதாவது உயர்நிலை பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி, சிறுபான்மையர் பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி, நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் உங்களுடைய சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு யாரெல்லாம் நேர்காணலுக்கு போறீங்களா அவங்களுக்குலாம் வேலை உறுதி. ஏன்னா நேர்காணலுக்கான நாள் கிடையாது, இன்னைக்கு தான் நேர்காணல் நடைபெறுது. ஸோ உடனே பார்த்துட்டு உடனே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு போங்க. இந்த முறை விட்டுறாதீங்க நண்பா. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ இந்த பிப்ரவரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இது மாதிரி அரசு பள்ளிகளில் வேலைக்கு செல்றதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக தேவை சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான பணியிடம். ஃபர்ஸ்ட் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடம் கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பா அமையுது. கல்வி தகுதியா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஏ படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க எம்ஏ பிளஸ் பிஎட் கூட படிச்சிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ல ஏதோ ஒன்று படிச்சிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இணைச்சு வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஓசி அண்ட் பிசி பிரிவினர் மட்டும்தான் நேர்காணல் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 36,900 அரசு விதிகள் படி. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இந்த ஆங்கிலம் பாடத்துக்கு நீங்க பிஏ அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ படிச்சிருக்கலாம், பிளஸ் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இணைச்சு வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஓசி அண்ட் பிசி பிரிவினர் நேர்காணல் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 36,900. டெட் பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் வரலாறு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரலாறு படத்துக்கு பிஏ எம்ஏ பிஎட் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி அண்ட் பிசி பிரிவினர் நேர்காணல் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,900. அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். கல்வி தகுதியை நீங்க பிஎஸ்சி அப்படின்னா எம்எஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி அண்ட் பிசி பிரிவினர் நேர்காணல் அட்டன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 36,900 சம்பளம், டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம நேர்காணலுக்கு தேவையான ஆவணங்கள் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி. நீங்கள் லாஸ்ட் என்ன படிச்சீங்களோ அதோட டிசி, ரெசியூம் வித் ஃபோட்டோ. அடுத்தவங்க பாருங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்ஃபார்மாக வைக்கணும், இல்லைன்னா ரிஜெக்டு. இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இதர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா ஓகே, இல்லைனா விட்டுருங்க. டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பாஸ் பண்ணியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க. நேர்காணல் உங்களுக்கு 21/2/2026 நடைபெறுதுங்க. ஸோ எங்கே நடைபெறுதுன்னு நான் சொல்கிறேன். ஜெயின்ஸ் உயர்நிலைப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீரவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் 627426. இந்த பின்கோட்டுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2026 அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. 8903418701 9486041766. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறீங்க அதை பற்றிலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.